ஒரு செல்வந்தர் தனது மகனுக்கு தொழில் மற்றும் படிப்பினை பெற்றுக் கொள்வதற்காக தனது நண்பரின் நிறுவனம் ஒன்றில் பணி செய்ய தனது மகனை 6 மாத காலத்திற்கு அனுப்பி வைத்தார். அவர் மகனோ எந்த வேலையும் செய்யவில்லை. ஆனாலும் தனது நண்பர் மகன் என்பதால் அவரும் கண்டுகொள்ளாமல் 6 மாதம் கடந்தவுடன் ஒரு தங்க நாணயத்தை கூலியாக கொடுத்து அனுப்பினார். அந்த நாணயத்தை தனது அப்பாவிடம் மகன் கொண்டு வந்து கொடுத்தான். அதனை வாங்கிய அப்பா அதனை தூக்கி தூர எறிந்தார். அதை கண்ட மகனோ ஒன்றும் கண்டு கொள்ளாமல் தனது படுக்கை அறைக்கு சென்று விட்டான். மீண்டும் இன்னொரு தெரிந்த நண்பரிடம் 3 மாதத்திற்கு வேலை அனுப்பினார். அங்கும் இப்படிதான். எந்த வேலையும் செய்யாமல் 3 மாதம் கடத்தினான். ஆனாலும் தனது நண்பர் மகன் என்பதால் அவரும் 2 தங்க நாணயங்கள் கொடுத்து அனுப்பினார். அதையும் அப்பாவிடமே கொண்டு வந்து கொடுத்தான். முன்பு போலவே அந்த 2 நாணயங்களையும் தூக்கி தூர எறிந்தார் அப்பா. அப்போதும் கண்டுகொள்ளாமல் மாடிக்கு சென்று விட்டான். சிறிது காலம் கழித்து அறிமுகம் இல்லாத ஒருவர் இடத்தில் வேலைக்கு சேர்த்து விட்டார். அங்கு 3 மாதம் வேலை செய்துவிட்டு அரை தங்க நாணயத்தை ஊதியமாக கொண்டு வந்து கொடுத்தான். முன்பு போலவே அதையும் தூர தூக்கி எறிந்தார் அப்பா. ஆனால் இந்த முறை அவனுக்கு மிக பெரிய அளவில் கோபம் வந்து விட்டது. என்ன இது, என்ன தெரியுமா? என்னுடைய வேர்வை, என்னோட உழைப்பு, 3 மாசம் தூங்காம உழைச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். அதுக்கான கூலி இவ்வளவு அலட்சியமா தூக்கி எறிஞ்சிட்டீங்க. நீங்கெல்லாம் ஒரு மனுஷனா? ஈசி சேர்ல படுத்துக்கிட்டு உங்களுக்கு உழைப்போட வலிமை தெரியல. தெரிஞ்சா இதை எரிஞ்சிருப்பீங்களா என்று கோபமாக கத்தினான். அப்பொழுது அப்பா சொன்னார், இதைத்தான் உன்னிடம் நான் எதிர்பார்த்தேன். முன்பு நீ உழைக்காமல் கொண்டு வந்து கொடுத்த தங்க நாணயத்தை நான் தூர எறிந்த பொழுது உனக்கு கோபம் வரவில்லை. காரணம், அப்போது உனக்கு உழைப்பின் அருமை தெரியவில்லை. இப்போது நீ உழைத்து கொண்டு வந்த அந்த தங்க நாணயத்தை நான் எறிந்த பொழுது உனக்கு இவ்வளவு கோபம் வருகிறது. காரணம், நீ கஷ்டப்பட்டு உழைத்து பெற்று வந்ததால் உழைப்பின் வலிமை உனக்கு தெரிகிறது என்ற அப்பா அந்த நாணயத்தை எடுத்து மகிழ்ச்சியுடன் பத்திரப்படுத்தினார். படித்ததில் பிடித்தது.